ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். உபாகமம் 2:7. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாழ்க்கை கடினமாக தெரியும் போது அது ஒரு வனாந்தர பயணமாக எண்ண தோன்றும். வனாந்தரம் என்றதும் ஒரு எதிர்மறையான எண்ணம் பலர் மனதிலும் உருவாகிறது. அங்கே மனிதர்கள், பாதை, தண்ணீர் எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை. கால்களை சுட்டு பொசிக்கும் கொதி மணல் தான், எங்கும் வெறுமை. ஆனால் இப்படிப்பட்ட கடினமான பாதைதான் நம்மை உருவாக்குகின்ற மதிப்புமிக்க பாதை என்பதை நாம் உணர வேண்டும். கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்ட மக்களை கானானுக்கு நடத்திய போது உணவும் நீரும் பாதுகாப்பும் கொடுத்தார். வனாந்தர வழியாகத்தான் நடத்தினார். தேவனாகிய கர்த்தர் கூடவே இருந்தார். ஒன்றும் அவர்களுக்கு குறைவில்லாமல் இருந்தது. ஆனாலும் மக்கள் முரட்டாட்ட குணம் உள்ளவர்களாகவே இருந்தார்கள். இதனால் இருவரை தவிர மீதி அனைவரையும் அவர் கானானுக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. ஒரு புதிய சந்ததி கானானை சுதந்திரித்தார்கள். வனாந்தர வழியில் எதிர்க்க மனிதர்கள் இல்லை. ஆனாலும் இவர்கள் கானானை தவிர வேறு நிலங்களை இச்சிக்க கூடாது என்று கர்த்தர் தீர்க்கமாக அவர்களுக்கு மோசே மூலமாக கற்றுக் கொடுத்தார். அன்பானவர்களே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுவதில்லை. இன்று நாம் புதிய பாதையில் செல்ல வேண்டியது இருக்கலாம். நமக்கென்று தேவன் வகுத்த வழியை பகுத்தறிந்து அது மேடோ பள்ளமோ அதில் தானே பக்குவமாக நடக்க பழக்க வேண்டும். பசி, பட்டினி, நோய், பிணி, மரண ஆபத்து ஆகிய எல்லாவற்றையும் கடந்து வீட்டிற்குள் முடங்கி கிடந்த நாட்கள் எத்தனை. தேவன் நம்மை கைவிட்டாரா? ஆனால் இக்கட்டுகள் நீங்கி நாம் முன்னேறும் போது கர்த்தர் நடத்தி வந்ததை மறந்து நாம் பாதை மாறி செல்லக்கூடாது. பிறர் நோகும்படி நாம் நடக்கக்கூடாது அல்லவா? வனாந்தர வழியில் நடத்தியவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். பயமோ சந்தேகமோ வேண்டாம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது ஒன்றுதான் நமது மிக பெரிய பொறுப்பு. தேவன் தம்முடைய கிருபையால் நம்மை தாங்குவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, நாங்கள் போகும் பாதையை நீர் அறிந்திருக்கிறீர். இதுவரை எங்களை வழி நடத்தி வந்தீர், இனியும் நடத்துவீர் என்ற நம்பிக்கையை இன்று தந்தபடியால் உம்மை துதிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு எதிராக வருகிற சவால்களையும் சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வதற்கு உங்க ஞானம் தந்தருளுங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை முழுமையாகவும் நேர்த்தியாகவும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாகவும் செய்து முடிக்க கிருபை தந்தருளுங்க. கஷ்டத்திலும் தேவையிலும் இருக்கிற மனிதர்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் உதவி செய்யும் மனதை தந்தருளுங்க. எப்படிப்பட்ட நிலையிலும் உள்ள மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் சமாதானமாகவும் சமமாகவும் மரியாதையாகவும் அன்புடனும் நடத்தும் இதயம் எங்களுக்கு தந்தருளுங்க. பிறர் செய்கிற சிறிய உதவியையும் அங்கீகரிக்கவும் பாராட்டுகிற மனதையும் தேவன் எங்களுக்கு தந்தருளுங்க. அனுதினம் உங்க பாதுகாவலும் பராமரிப்பும் எங்களுக்கு வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் கேட்கும் ஒவ்வொருவரின் தேவைகள் நிறைவேற்றப்பட ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து திடப்படுத்துங்க. உங்க ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் நிரம்பி வழிய செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தகுதிப்படுத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், அனுதின தேவைகள் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைன் சூதாட்டத்தினால், தீய பழக்கங்களினால், மது பிரியரானதால், போதைக்கு புகை பழக்கத்துக்கு அடிமையானதால், கவலை, கண்ணீரோடு, வேதனை, துன்பத்தோடு, விரக்தியோடு, சமாதானமின்றி வாழும் ஒவ்வொருவரையும் தேவரே சந்தித்து அவர்கள் பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுவித்து சமாதானமான மகிழ்மான வாழ்க்கை வாழ தயவுசெய்து ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று வாழவும், கடன் சுமையினால் துன்பப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும், வியாதியினால் துன்பப்படுகிறவர்கள் மரண கண்ணிகளில் சிக்கி மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் சிகிச்சை பெறுகிறவர்கள் விடுவிக்கப்படவும், ஆரோக்கியமடையவும் ஜெபிக்கிறோம். விடுதிகளில் தங்கி படிக்கிற, வேலைக்கு செல்லுகிற ஒவ்வொரு பெண்களும் பிள்ளைகளும் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் மறைவிட பாவங்களுக்கும் விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும் ஜெபிக்கிறோம். வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை இழந்தோரின் கண்ணீர் துடைக்கப்படவும்,
வேலை கிடைத்திடவும், கூலி வேலை செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் தங்கள் பணிகளில் செயல்படவும், அரசு பணியாளர்கள், அரசு அதிகாரிகள், உயர் பதவி வகிக்கிறவர்கள் தங்கள் பணிகளில் மன உளைச்சலின்றி நேர்மையாய் செயல்படவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சியாளர்கள் உண்மையாய் நீதியாய் செயல்பட்டு வளமான தேசத்தை உருவாக்கவும் உங்க அனுகிரகம் வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். மிஷினரிகள், ஊழியர்கள், அவர்தம் குடும்பத்தினர் பாதுகாப்பாய் கர்த்தருக்கு மகிமை சேர்க்கிறவர்களாய் வாழவும், ஆத்ம ஆதாய பணியில் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றம் குறை மன்னியும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். அதற்கு பதில் தருவதற்காய் ஸ்தோத்திரம். துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.